மீன் என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் என்ற கிரேக்க பதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சுருக்க வடிவத்திலே இயேசு கிறிஸ்து தேவருடைய குமாரன், இரட்சகர் என்ற வார்த்தைகளுக்குரிய ஒரு சுருக்க வார்த்தையாக அந்த கிரேக்க பதத்திலே ஆக்சிஸ் என்ற வார்த்தை இருந்தது. எனவே இந்த மீன் மேலே ஒரு வளைவு, கீழே ஒரு வளைவு, இரண்டும் சேர்த்து அந்த மீன் வடிவமாக அமைவது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான குறிப்பு அடையாளமாக அந்த இரத்த சாட்சிகளின் காலத்திலே திருச்சபையிலே அது பயன்படுத்தப்பட்டது. எனவே ஒருவர் தான் கிறிஸ்தவன் என்பதை அறிக்கை செய்வதற்கும், மற்ற கிறிஸ்தவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கும், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கும் இந்த மீன் அதனுடைய வடிவம் ஒரு குறிப்பு அடையாளமாக பயன்பட்டது. 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனவே ஒவ்வொரு விசுவாசிக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை, இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டியது. அதை தான் இந்த மீன் வாசல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. கலிலேயாவிலும் மற்ற நீர்நிலைகளிலும் பிடிக்கப்படுகிற மீனானது வேறு பிரிக்கப்பட்டு நல்ல புசிக்கத்தக்க மீன்கள் இந்த மீன் வாசல் வழியாகத்தான் எருசலேம் நகரத்திற்குள் கொண்டு வரப்படும். எனவே தான் இதற்கு மீன் வாசல் என்று பெயர். எனவே இந்த மீன்கள் நமக்கு தேவன் அருளுகிற ஒரு போஷாக்காக இருக்கின்றது. இன்றைக்கு அதிகமான கொழுப்பு சத்து இல்லாத மீன்கள் நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியமானவை என்று பரிந்துரைக்கப்படுகிறது. மற்ற இறைச்சி வகைகளை காட்டிலும் மீன் நம்முடைய உடலுக்கு எந்த கெடுதியும் விளைவிப்பதில்லை என்று இன்றைக்கு அனைவரும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த மீன் வாசல் தேவன் மனிதர்களை போஷிக்க ஏற்படுத்தி வைத்த அந்த மீன் அதை கொண்டு வருகிற ஒரு இடமாக இருந்தது. ஆவிக்குரிய மீன்களாக நாமும் மற்றவர்களை ஆவிக்குரிய போஷிப்பை கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஏற்பாட்டில் மிருகங்களுடைய பலிகளை செலுத்தும் பொழுது முதலாவது அதனுடைய கொழுப்பு அனைத்தையும் தகனித்து விடுகிறதும் இதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. கொழுப்பு நம்முடைய சரீரத்திற்கு கெடுதியை கொடுக்கின்றது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் மனம், மேட்டிமை, அகங்காரமாகிய கொழுப்பு நமக்கு தீமையை கொண்டு வரும்.